திருச்செங்கோடு ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ராஜா அவர்களை அழைத்து அவர் சிறு வார்த்தைகள் பேசுமாறு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்செங்கோடு ரோட்டரி சங்கத்தின் முந்தைய ஆண்டு தலைவர், வெரி ஆக்டிவ் ரொட்டேரியன். ஆக்சுவலி வித்யாசாகர் எங்கள் கிளப்பில் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணார், இந்த கரண்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணார். பட் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப லைவாக இருக்கிறது அவர் தான். டெய்லி இவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்கள் சங்கத்தில் ஈவன் நாங்கள் சாந்திவனம் அங்கே நடத்திட்டுருக்காரு அவர் ஜெகதீசன். அவர் வருஷ கணக்கில் அவர் சாந்திவனத்துக்கு அவர் தான் பொறுப்பு. ரொம்ப ஈடுபாடோடு இது பண்ணுறாரு. அங்கே நல்ல அந்த போர்டெல்லாம் வச்சு அந்த அந்த நிகழ்வுக்கு வரவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள ஐ டொனேஷன் வச்சு கன்வின்ஸ் பண்ணி எத்தனையோ இது வரைக்கும் 6 பண்ணியிருக்காரு. ரொம்ப அதில் இன்வால்மெண்ட்டோட ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸ் இந்த கம்யூனிட்டிக்கு பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் கிளப்பில் ரொம்ப வித்யாசாகர் வெரி ஆக்டிவ் அண்டு he is known to each and every member. அந்த அளவுக்கு அவருடைய இந்த அளவுக்கு சமூக பணி ஆற்றிய வித்யாசாகர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் ஒரு விழிப்புணர்வோடு என்னோடய ஹோல் பாடி நான் டொனேட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த இனிய விழாவிற்கு கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் கண்ணுலை துருவம் அறக்கட்டளை தலைவர் வித்யாசாகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். மேடையில் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் 10 வருஷமாக பண்ணியிருக்கேன். சிம்பிளாக 10 வருஷம் முன்னாடி லயன்ஸ் கிளப்பில் ஒரு பொருளாதார பதவியில் இருந்தேன். அப்போ சந்திரசேகர் மாவட்டம் தான் எனக்கு ரொம்ப அப்போ கவர்னர் வீட்டிலேருந்து சின்னதாக இருந்து இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஒரு குரூப்பு திருச்செங்கோடு கூட ஒரு குரூப் வச்சுருக்கோம். அதில் கண்ட்ரன்ஸ்னால் உடனே எந்திர போட்டுருவாங்க. நாங்கள் உடனே ஃபோனில் பேசி 10-12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறையா இவர் அதுக்கு மேலே வித்தியாசம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சொல்லிட்டா போதும் அதுக்கு மேலே அவரே ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து பண்ணி கொடுக்குறாரு. லாஸ்ட்டுக்கு என்னோடய ஃபாதர் எடுத்தப்போட சொன்ன உடனே எடுத்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மீண்டும் எல்லோரும் நல்லா நல்லபடியாக செய்யணும்னு நன்றி தெரிவித்துக் நன்றி. திரு சானியகுமார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கு. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கண்ணுலை துருவம் அறக்கட்டளையின் 110 ஜோடிகள் கண்களை தானமாக பெற்று இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் கண்ணுலை துருவம் அறக்கட்டளையின் நிறுவனர் என்னுடைய இனிய குடும்ப நண்பர் டாக்டர் வடுகம் இரா சிவகுமார் IAS அவர்களையும் அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி ஈரோடு சக்தி அரிமா சங்கத்தின் சார்பாக இந்த அறக்கட்டளை மேன்மேலும் சிறப்புகள் பெற வாழ்த்துகின்றோம். நந்தினி மேடம் பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன்னா கண் தானம் வாங்குறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத டாக்டர் கணேஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த கண் தானம் பெறதுக்காக டாக்டர்ஸ் டீம் படுற கஷ்டங்களை நான் ஒரு சமீபமாக எங்களோட ஒரு ஐகாலில் பார்த்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அவங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ரீசெண்டாக ஒரு 2 months பேக் நம்ம சுதா ஹாஸ்பிட்டலினுடைய டாக்டர் தனபாக்கியம் அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. பக்கத்து வீடு எனக்கு நெருங்கிய உறவினர் வந்துட்டாங்க. டாக்டர்ஸ் டீமோடு வந்துட்டாங்க. நைட்டுக்கு ஆல்மோஸ்ட் 9:15 அந்த மாதிரி வந்தாங்க. கொஞ்சம் மற்ற காரியங்கள்லாம் அந்த ஃபார்மாலிட்டிகள்லாம் முடிச்சு பண்ணும்போது நியர்லி 1 o'clock நைட்டு. யூஸ்வலாக டாக்டர் வரமாட்டாங்க. அந்த தடவை டாக்டர் மேடம் கூட வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு more than 2.5 hours வெளியில் எங்கேயும் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்ட்டு அந்த சீக்கடிலேயே இருந்து எடுத்தது அங்கே எங்கள் ஊரில் இருந்தவங்களுடைய மற்றவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஸோ நாம் கண்தானத்தை ஊக்குவிப்போம் அப்படிங்கிற ஒரு காரணியாக அமைஞ்சிருந்தது. அந்த நேரத்தில் அரசன் டீமுக்கு இது பண்ணிடுறேன். ஏன்னா ரவுண்ட் த கிளாக் கூப்பிடுவேன். என்னுடைய பர்சனல் இதில் 51 ஜோடி இதுவரை கண்தானமாக எடுத்துருக்கிறேன். அதில் இதில் அடுத்த இலக்கு 100 நோக்கி போயிட்டுருக்குது. சமீபமாக சோழசிராமணி அருணா சங்கத்தினுடைய வருங்கால தலைவர் வேலு அவங்க கூட ஒரு தடவை பேசினாங்க.
சபரிமலை போயிட்டு இருக்கும்போது வந்து வித்யாசாகர் கூப்பிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் சோழசரமணி கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னாங்க. ஈரோடு சக்தி அறிமுக சங்கம் வந்து இந்த வருஷம் வந்து 25 ஜோடி நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து இந்த தடவை வந்து அடுத்தது வந்து சோழசரமணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து முதல்ல நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு முழு சப்போர்ட் வந்து அரசன், அதுக்கப்புறம் வந்து வித்யாசாகரும், என்னுடைய நண்பர் டாக்டர் சிவகுமார் அவங்களுடைய மோட்டிவேஷன் வந்து இது நல்லா இதாக இருக்குது. எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கண்டலன்ஸ் அப்படின்னா வந்து போய் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வாங்க. நான் அதான் எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்ட விதைக்கிறது என்னென்னா, பந்தல் போட்டுருக்குதா அங்கே வந்து போய் வண்டி எடுத்துகிட்டு உள்ள போய் கேட்டுருங்க. நம்ம வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள். ஏன்னா வந்து யாருமே வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சங்கடத்தோடு விரும்புறது என்னென்னா, நல்லா படித்தவங்ககிட்ட இருந்து போய் இன்னைக்கு கண்டாலுமே வாங்க முடியலைங்க. ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து அவங்க பெரியவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஏதாவது நாய்க்காலெலாம் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அவங்க வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசனில் வந்து எங்களுக்கு கிடைச்சிடும், தகவல் கிடைச்சிடும். ஃபோன் பண்ணோம்னா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணுவோம், ஆனால் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு படிப்பே இருக்காது. அவங்ககிட்ட வந்து எனக்கு கண்ணுக்கு தானம் பண்ணால் 2 பேருக்கு தானம் கிடைக்கும் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம், நான் கண்தானம் பண்ணணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன். யாரெல்லாம் நீங்கள் வந்து கண்தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து படித்தவங்களை வந்து திருத்துறது தான். படிக்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த சபையில் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு இதாக என்னுடைய கோரிக்கையை வச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி கிடையாது. மேடையிலும் அவையிலும் இருந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த கண்தானம்ங்கிறது வந்து நாங்களும் வந்து அறிமுக சங்கத்தில் முயற்சி எடுக்கிறோம். இப்போ சொல்லிட்டு போன சக்திநாதன் சொன்ன அதே கருத்து தான். நல்லா பழகிறவங்கள ஏதாவது காரணங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி ஐயா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கணேசன் சார் சொன்னது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப வெக்கமாக இருக்குது. நாமெல்லாம் அரிமாலை சேவை சங்கத்தில் இருக்கிறோமா இல்லை பொழுதுபோக்கு சங்கத்தில் இருக்கிறோமா, அவரெல்லாம் என்ன பாடுபடுறாரு தான் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் பண்ணுற சேவையில் நம்ம ஏதாவது பண்ணுறோமா, நாம் வந்து ஊருகா மாதிரி தானே சேவை பண்ணுறோம். அவர் முழு சாப்பாடாகவே பண்ணிகிட்ருக்காரு. அவரோட கம்பேரே பண்ண முடியாது யாராலையும். ஆக ஒரு நல்ல ஒரு மனதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா, இப்போ செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து அவர் தூண்டியிருக்கார். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியே அதுதான் நான் நினைக்கிறேன். நிறைய தொடர்பு இருக்குது, கல்லூரிகளில் தொடர்பு இருக்குது, நிறைய பேர் கூட தொடர்பு இருக்குது. இதை வந்து நம்ம இன்னும் சரியாக விதைக்கலையோ. ஈரோடு மாவட்டத்தில் இப்போ வித்யாசாகர் மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த கண்தானத்துக்கு இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது எங்கள் சங்கத்தில் 110 பேர் இருக்கிறோம் உறுப்பினர்கள். 110 உறுப்பினர்களில் உறவினர்கள் அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு சிறு முயற்சி எடுக்க வச்சோம்னா, அதை உடனே அவர் கொடுத்த புத்தகம் இதெல்லாம் வந்து நான் வந்து நிச்சயமாக நான் ஓய்வில் தான் இருக்கிறேன். என்னுடைய தொழிலை வந்து என்னுடைய மகன்கள் பார்த்துக்கிறதுனால நான் தொடர்ந்து இன்றைக்கி வந்து எனக்குள்ள ஒரு ஆழமான விதையை கணேசன் சார் விதைச்சிருக்காங்க. நிச்சயமாக நாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வருங்காலங்களிலே இந்த மாவட்டம் சிறப்பாக கண்தானத்திலே முன்னணியில் இருக்கும் என்ற உறுதியை நான் அவருக்கு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கண்ணொளி துருவம் அறக்கட்டளை சார்பாக இதுவரை சிறப்புடன் செய்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தலைவர் வித்யாசாகர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நமது ஈரோடு பகுதி மக்களுக்கும் இங்கே கலந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஐயா கணேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மாற்றம் வந்து நம்ம போய் ஒரு இறப்பு வீட்டில் நம்ம பேசி இது பண்ணுறது இப்போ எவ்வளோ சிரமங்கிறது சொன்னாங்க. அதே போல் நம்ம வந்து நம்ம அறிவாத இயக்கமாக இருந்தாலும் சரி, ரோட்டரியாக இருந்தாலும் அவங்களுடைய உறுப்பினர் அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட நம்ம வந்து அந்த விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுத்தணும். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் எளிமையான படியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. வருங்காலத்தில் கண்தானத்திற்காக யாரும் காத்திருக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணுங்கிறது தான் அனைவரோட ஆசையாகவும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அதே போல் இந்த கண்ணொளி
தருவோம் அறக்கட்டளையினுடைய 1000 கண்தானங்களை பெற்றோங்கிற அடுத்த நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. அரிமா சங்கத்தில் இருக்கேங்க. எனக்கு கண்தானத்தை பற்றி கேட்கணுன்னா எனக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் நான் கணேசன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க முதல்ல பூக்கடைக்கு இந்த மாதிரி தகவல் தான் ஃபஸ்ட்டு போகுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் இப்போ 6 பிடிச்சி 7வது போகிறானுங்க. ஒரு இடத்துல பந்தல் போட்டிருக்கு, ஃப்ளெக்ஸ் வச்சுருக்குன்னா முதல்ல எனக்கு போயிட்டு அவன் கூப்பிடுவான், இந்த மாதிரி அந்த இடத்துல கண்தானம் எடுத்துட்டிங்களா இல்லையான்னு தகவல் சொல்லுவாங்க. அவனே போய் கேட்டு வந்துடுவானுங்க. கேட்டு அங்கேருந்து எனக்கு கூப்பிட்ருவானுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு என்னென்னா நமக்கு படித்தவங்கள சார் சொன்ன மாதிரி படித்தவங்கள படிக்காதவங்க ஈஸியாக கொடுத்துறாங்க. இப்போ என்னோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்துலேருந்து அவங்க ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. இறந்த பின்னாடி கேட்டோன்னே உடனே கொடுத்துட்டாங்க. அதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுப்பாளத்தில் 2 வடக்கு பாளையம் தெற்கு பாளையம் 2 இருக்குது கொடுமுடி பக்கத்துலேங்க. 2மே படித்த ஹெட் மாஸ்டருங்க. ஒருத்தர் வந்துங்க அவங்க ஃபேமிலியில் எடுக்கவே முடியலைங்க. அவங்க எல்லாமே ஐவிஎஸ் நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. இன்னொருத்தர் டீச்சராக இருக்காங்க அதுக்கு பக்கத்துலேங்க. அவங்க மாமனார் இறந்துட்டார். அந்த அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க, பையன் ஐடி ஃபீல்டு இருக்குது அப்படிங்க. நாங்களே எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் பயன்படுத்தி லோக்கலில் தலைவர் மாமன் மச்சனை பங்காளி எல்லோரும் சொல்லிங்க அந்த அம்மா 2.5-3 மணி நேரம் போராடி எடுக்க முடியலைங்க. அதனால் முதல்ல வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இது பண்ணால் தான் பண்ண முடியுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கண்ணொளி தருவோம் அறக்கட்டளையோடு இணைந்து நிறையா இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச கண் கண்ணாடி வழங்கும் முகாமையும் சேர்த்து செய்துள்ளோம் என்பதை இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு முகாமிலும் குறைந்தபட்சம் 40 நபர்களுக்கு மேல் கண் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக கண்ணாடியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 110 கண் ஐ டொனேஷன் எடுத்திருக்காங்க. இதன் மூலிமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் இப்போ ஐயா கணேசன் ஐயா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விதையை போட்டிருக்காரு. நம்ம அதை வந்து விருட்சமாக கொண்டு வரணும். நமக்கு தெரிஞ்ச வகையில் எல்லா மாணவர்களுக்கு இப்போ எல்லாமே சொல்கிறது என்னென்னா படித்தவங்க தான் ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவேர்னஸை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு எதுக்கு கட்டாயமாக நம்ம பண்ணணும். நன்றி. மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லோர் வட்டம் ஒரு ஆர்கனைசேஷன் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து கலாமையாவுடைய வழியில் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதில் 100 துறைகள் இருக்குது. அதில் ஒரு துறை விழிப்புணர்வு விழான்னு சொல்லியிருக்கு. அதில் 10 துறைகள் இருக்குது. கண்தானம், போதை மறுவாழ்வு, அதில் கண் மற்றும் உடல் தான துறைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள பொறுப்பாளராக நான் நடவடிக்கை செயல்பட்டு இருக்கிறேன். அப்படி வரும்போது ஒவ்வொருத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த கண் தானத்தோட உடல் தானமும் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுருக்குறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் உடல் தானம் ஊழல் இல்லாத ஒரு துறை இருக்குன்னா அது உடல் தான துறை மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குது. உடல் தான துறையில் ஊழல் கிடையாது. நிறைய பேர் பயப்படுறது என்னென்னா உடலை தானம் பண்ணினா எங்கே நம்முடைய பார்ட்ஸை கட் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு கிடையவே கிடையாது. அந்த உடல் தானம் வருங்கால மருத்துவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பாடம் எடுப்பதற்காக பயன்படுகிறது. அந்த உடல் வந்து அதுக்காக தான் பயன்படுறது, அதுக்காக தான் கொடுக்குறோம். ஐயா உடல் தானத்துக்கு பதிவு செய்யன்னு சொன்னாங்க. நான் எப்போ என்னுடைய குடும்பத்தில் அனைவருக்குமே கண்கள் தானம் செய்யப்பட்டது. இந்த உடல் உறுப்பு தானத்தினுடைய விழிப்புணர்வு இல்லாதனால இப்போ விழிப்புணர்வு ஆனதுக்கப்புறம் உடல் தானம் செய்ய ஆரம்பித்தாச்சு. நானும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் இறந்த பிறகு என்னுடைய உடலை தானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பதிவு செஞ்சு விட்டேன். இந்த நிகழ்வில் வித்யாசாகர் ஐயா இது மாதிரி கன்னியாகுமரி மாடத்தொட்டி விளை என்ற ஒரு கிராமத்தில் அந்த கிராமம் முழுவதுமே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நபர்களுடைய கண்கள் தானமாக செய்யப்பட்டிருக்கு. அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்ககிட்ட நான் சொன்ன வேண்டுதல் என்ன அப்படின்னா, நீங்கள் கண் தானத்தோடு சேர்த்து உடல் தானமும் செய்கிறதுக்கான முயற்சி எடுங்கன்னு. இப்போ தொடர்ந்து 4 உடல்கள் தானமாக கொடுத்துருக்குறவங்க. இங்கே உங்களுடைய கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர்னு அவரை நான் இன்னும் சந்தித்ததில்லை. 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு ஜெகதீஸ்வரன் ஒரு நபர். அவர் இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட கண்களை தானமாக 600க்கும் மேற்பட்ட நபர்களின் கண்களை தானமாக பெற்று கொடுத்துருக்காங்க.
அதே போல் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனை அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இதை ஏற்பாடு பண்ணி 4 லட்சம் நபர்களை சந்தித்து அந்த 4 லட்சம் நபர்கள் கண்கள் தானம் செய்வதோட 1 லட்சம் பேர் உடல் தானம் செய்வதற்கு அங்கே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது இளங்கோ அவர்களையும் பவுசத்தில் அந்த இது கிடச்சிது. அதே போல் தான் வித்யாசாகர் ஐயாவும் கிடச்சிது. இன்றைக்கி சிறப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா கண்களை தானம் செய்வதற்கான முயற்சி எடுப்பதோடு அந்த கண்களை தானம் பெற்ற 2 நபர்களை இங்கே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதான் மிக சிறப்பான ஒரு அந்த வித்யாசாகர் அவர்களையும் மாடத்தட்டு விலையில் கேட்ட மாதிரி எங்கே நான் பேசணும்னு கேட்ட மாதிரி உடல் தானத்தையும் இனி நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு அதற்கான முயற்சிகளையும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பாராட்டையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்தவங்களை சென்னைக்கே நான் கூப்பிடல. இந்த இனிய விழாவிற்கு மேடையில் வந்திருக்கும் மரியாதைக்குரிய சிவகுமார் உள்ளிட்ட சான்றோர்களே, மேடைக்கு முன் வந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் பிடித்த சான்றோர்களே, அனைத்து நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. கண்தானங்கிறது ரத்த தானம், கண்தானம். கணேஷ் பேசும்போது பார்த்தீங்கன்னா உண்மையில வியக்கத்தக்க அளவுக்கு இருக்குது. எப்படின்னா எப்படி இத்தனை 5000 எடுத்தாங்க, அந்த அளவுக்கு எவ்வளோ டைம் இருந்ததா, நேரம் இருந்ததா, அவருடைய சேவைகள்லாம் பார்த்து உண்மையுமே ஒரு வியக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாக்கே சொன்னாங்க. அதே மாதிரி வித்யாசாகருடைய ஒரு சேவை வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து அவருடைய சேவைகளும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சோசகத்தை கண்ணன் எடுத்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நேரம் காலம் கேட்டு ஒரு சில வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய காலிகிராயில் அப்போ வந்து மாவட்ட தலைவர் பிரபாகர் இருக்கார். அந்த காலகட்டத்தில் வந்து காலிகிராய் பாசம் பார்த்திங்கன்னா 10.5 மாத பாசன காலம். அதில் கடைசியில் ஒரு அணை தண்ணி இல்லாமல் இருக்கும் பொருட்டு ஒரு தண்ணி இழுத்தக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா வந்து அது ஒத்தக்கடை கொடுமுடி பக்கத்தில் சரி நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக நான் ஒரு 500 பேருக்கு வருவோம்னு எதிர்பார்த்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் விட்டாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து இடுவூர் பூரா போட்டு துளி போட்டு மஞ்சள் கருப்பெல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. மழையும் இல்லை, வெட்ட முடியல. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் சிவகுமார் ஈரோடு மாவட்டத்தில் வந்து எஸ்பியாக இருக்கார். அப்போ பிரபாகர் இருக்கார். அதில் வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு 40 மாவட்டத்தில் 7 டிஎஸ்பிகள் 100 போலீஸு. அங்கே என்ன ஆச்சுன்னா சொன்னாங்க அதான் மத்தியானம் சமயம் சாயங்காலம் கூட கலந்து போயிருந்தாங்க. ஈவினிங் ஆக அத்தனை கூட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி தேர்வு கொடுத்து போகிற மாதிரி வந்துட்டே இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா அவருடைய அந்த அடக்கம் தன்மை வேற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பல ஒரு அசௌகரியம் நடந்திருக்கு, பல கொலைகள் நடந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து தண்ணி இல்லைங்கிற ஒரு தாக்கம், காவல்துறை வந்து எப்படி சமாதானம் பண்ணணுங்கிறது சமாதானமுடைய அந்த காட்சி இருக்குது. அது வந்து என்னால் முன்னாடி மறக்க முடியல. ஐயா ஏன் சொல்கிறோம்னா அந்த அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் வந்து இது பண்ணிடலாம். அவர் பிரபாகர ஆட்சித்தலைவர் இது பண்ணிடலாம். அந்த பொதுமக்களை வந்து எப்படியோ சாந்தப்படுத்தி கொண்டு வந்துங்கிறத கொண்டு மனைவி பெரியவர்கள் அவருக்கு வந்து ஆயுஷ் பண்ண முடியாது. மாதிரி ஒரு தாலுகாஸ் போயிட்டு இருக்கும்போது காரைக்குடி வச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து அரசியல் போட்டு போலீஸ் 3மே இல்லை. பார்க்கலாம் எஸ்பி பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டு வந்தாரில் பார்க்கலாம் போயிருந்தோம். நான் எஸ்பிஎஸ் போகும்போது நான் விருந்தம் போகிறேன். போகும்போது கிட்ட நான் போனோடனே அவர் எழுந்திரிச்சு நின்று ஒரு பாட்டு தண்ணி கொடுத்தாரு. அரப்பா ஐயா உங்களுக்கு வந்து தண்ணியில் திறந்துட முடியாது, இந்த குடி தனிக்க உங்களுக்கு அப்படி கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சி என்னால் இன்றைக்கி வந்து உண்மையிலுமே வந்து மறக்க முடியாது. அது ஏன் பணி வரல, நான் சாதாரண சின்ன விவசாயி. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா போனோடனே இருந்துச்சுன்னு நான் பண்ணி பார்த்துட்டு அப்படி வந்து அந்த பணி வந்து உண்மையில இயக்க வைக்கிறது. சார் கிட்டத்தட்ட 17-12 மாவட்ட பாட்டோம். சரி அது பரவாயில்ல, ரொம்ப நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறையா உங்களுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா என்னால் இயக்கத்தக்க நிகழ்வு இருக்கு. அதே மாதிரி வித்யாசாகர் தொடர்ந்து
கண்ணன் போராட்டங்களை வச்சு இன்னும் தொடர்ந்து இந்த பணிகள் சிறக்க இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவ்விழாவில் தான் சொல்லணும். இவ்விழாவிற்கு என்னை அழைத்த தம்பி வித்யாசாகர் அவர்களுக்கும், நமது ஈரோடு மாவட்டத்தின் மஞ்சள் மாநகரத்தின் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது நாங்கள் கவிதை நாயகன் என்று சொல்லுவோம். எங்கு பேசினாலும் அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கவிதை நாயகன் என்று தான் சொல்லுவோம். அவர்களுக்கும் இவ்விழா மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் எங்களது காக்கும் கரங்கள் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக வந்திருக்கும் எங்களது உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் காக்கும் கரங்கள் மக்கள் நல அறக்கட்டளை எங்களை அழைத்தவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அமைப்பில் எங்களையும் சேர்த்திருக்காங்க. நேற்று தம்பி வித்யாசாகர் அவங்க வீட்டிலேயே எனக்கு அழைப்புதல் கொடுத்து, அக்கா நீங்கள் அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நான் இந்த மாதிரி கண்தானம் பண்ணணும், ப்ளஸ் நான் உடல் தானம் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னாங்க. என்னென்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் பர்மிஷன் கேட்கணும், உங்களை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு அனுமதிக்குன்ட்டு. அதில் சார் சொன்ன மாதிரி படித்தவங்களுக்கு தான் நிறைய விழிப்புணர்வு நம்ம தரணும். படிக்காதவங்ககிட்ட சொன்னோம்னா கூட புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் படித்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி இல்லை, என் பையனும் வேலையில் தான் இருக்கான், பொண்ணும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உடல் கண்டிப்பாக அது மண்ணுக்கு போச்சுன்னா புழுவுக்கு தான் இரையாகுது, இல்லையா ஒரு சாம்பலாக தான் போகுது. அது நம்மளுடைய கண்ணு 4 பேர்த்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சுருக்கேன். தம்பி வித்யாசாகர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்லேயும் எனக்கு அழைப்பு கொடுத்து எங்களுடைய அமைப்பு சார்பாக வந்திருக்கிறவங்களையும் கொஞ்சம் மேடைக்கு அந்த சால் விட்டுறார் சாந்தி. காக்கும் கரங்கள் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக நமது முன்னாள் காவல்துறை அதிகாரி எஸ்பி ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் சமூக சேவையில் மிகவும் உள்ளவர். இவர் எப்படி எனக்கு பழக்கமாச்சுன்னா, திருச்செங்கோட்டில் யாரும் இல்லாமல் அனாதையாக இறக்கக்கூடிய மக்களுக்கு தன்னோட சொந்த பணத்தின் மூலயமா அவங்கள உடல் அடக்கம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தினமும் அங்கே 3 வேளையும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறார். நம்ம ரோட் சைடு இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாரு. அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கண்தானம் திட்டம் நம்ம செயல்படுத்துகிறோம்னு சொன்னோன்னே ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் வாங்கி நம்ம கண்தானம் பண்ணுறவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி, அதாவது அவங்கள உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இப்பேற்பட்ட நல்ல நம்ம உறவுகள் எனக்கு இன்னைக்கு இவர் கிடைச்சிருக்காங்க. அவரை நான் மேலே கிடைக்கிறேன். எங்களது காக்கும் கரங்கள் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக தம்பி வித்யாசாகர் அவர்களுக்கு நமது எஸ்பி சார் அவங்கள இந்த சாலை பொறுத்திருக்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என் கவின்ராஜ்.
திருச்செங்கோடு, நாமக்கல், சேலம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிருக்கிறேன். அதுவும் இல்லாத திருச்செங்கோட்டில் நல்லதே நடக்கும் சமூக சேவை அறக்கட்டளைங்கிற அறக்கட்டளை வச்சு இன்னையோட 486வது நாளாக தொடர்ந்து தினம் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கணும். லீவே போட ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது. அதே மாதிரி ஆதரவற்று இறக்குறவங்க ஊர் பேர் அன்னோன் பாடிஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அடக்கம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாத இறந்து போய் இறுதிச்சடங்கு பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவங்களோட வந்து எப்படி வந்து பியூரியல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து போதிய காஸ்ட்டு கிடைக்காது. அதனால் ஒரு 10 பேர்த்த ஒரு இறுதிச்சடங்கு எடுத்து நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 15 பேர் படிக்க வச்சுட்ருக்கேன் நான். ஒரு 5 பேர் காலேஜ், 10 பேர் ஸ்கூலு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் போட்டு இன்னையோட 70 நாள் ஆகுது. 70 நாளில் 40 பேரை காப்பாற்றிருக்கோம் வித்தவுட் எனி காஸ்ட். ஆம்புலன்ஸில் யாருமே காஸ்ட்டு கிடையாது, ஒரு கூட வாங்கினது கிடையாது. அதுக்குள்ள முதியோர் இல்லத்தில் போய் கிட்டத்தட்ட தினம் 2 பேர் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேறு முதியோர் வச்சுருக்கோங்க, அங்கே இருக்கிற போய் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாத இன்னும் என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலைங்க, நிறைய பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாத தீபாவளிக்கு எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன். இது எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் ஸ்பான்சர் வந்துடுவாங்க. அப்படி ஒரு ஸ்பான்சர் இல்லைனாலும் இன்றைக்கி என்னால் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வாங்கி சுச்சுவேஷன் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த அன்னதானம் பண்ணி மட்டும் இப்போ அன்னதானம் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12 அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் ஆள் போட்டேன். நம்ம ஆள் போட்டு எல்லாமே லைன் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது அதுவும் இல்லாத கந்தானம் இப்போ பண்ணோம்ல, ஒரு 5 கந்தானம் 4 வித்தியாசமும் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம். 24/7 3 நாள் தொடர்ந்து தூங்காமல் தினமும் 2 கந்தானம் எடுத்துருக்கோம். 5 கந்தானம் தொடர்ந்து 6 நாள் எடுத்துருக்கோம். அந்த 6 கந்தானத்துக்குமே 6 hours ப்ராசஸ். 6 கந்தானத்துக்குமே 6 hours ப்ராசஸ்ஸு. 6 hours பயங்கர லைவாக இருக்கணும். ஒரு 6 ஹவர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1000 ஃபோன் கால், ஒரு 100 ஃபோன் கால் பேசணும். அண்ணன் டீம் பேசணும், இவங்க எங்கேருந்து வருவாங்க, அங்கே லொக்கேஷன் அனுப்பணும், அங்கே வர வைக்கணும். இறந்துட்டாங்கன்னா திருச்செங்கோட்டில் மட்டும் திருச்செங்கோட்டில் மட்டும் இறந்துட்டாங்கன்னா திருச்செங்கோட்டில் இறக்குற மக்கள் வந்து நம்ம ஜெகதீஷ் சாரோட ரோட்டரி சாந்திவன் இருக்குது, நம்ம சேனகுமார் அண்ணன் எல்லாமே இருக்காங்க. நாங்களும் ஒரு டைமாக டக்குன்னு போய் அவைலபிள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்த்த சார் இந்த வருஷம் திருச்செங்கோட்டில் எடுத்திருக்காங்க. அந்த 6 பேருமே ஃப்ரீ பியூரியல் தான். கிட்டத்தட்ட ஒருத்தர் எரிச்சா 3000 ரூபா ஆகும் செலவு. ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. யார் எது பண்ணாலும் கந்தானத்தை ஊக்குவிக்கிறதுக்கோசரம் அந்த ரோட்டரி சாந்திவனத்தில் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எவ்ரிதிங் எல்லாமே ஃப்ரீ. இறந்தவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. நிறைய ஏகப்பட்டது நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கண்மொழி தருவம் அறக்கட்டளையோட மெயின் நோக்கமே இப்போ கணேசர் சொன்ன மாதிரி தான், யார் இறந்தாலும் போய் வீட்டில் ஃப்ளெக்ஸு கட்டியிருந்தால் உடனே நான் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். இங்கே எல்லாம் சொன்ன மாதிரி தான், போய் உள்ளே போய் கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. நான் இருந்தாலும் அதில் டேர்ம்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் வந்து நான் வந்துட்டு சொல்லுவேன், என்னென்ன இதில் இருக்குது, இது மாதிரி பண்ணுங்கள், கண்தானம் பண்ணுங்கள், ஒரு கண்தானம் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து கண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்க மாட்டாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வந்து பயங்கர கஷ்டம். இப்போ சேனகுமாரனாலும் தினம் அத்தனை பேர் பேசுறதுன்னா பயங்கர கஷ்டம் தான். ஏன்னா நான் 1-2 பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்குள்ளாரே உடனே தண்ணி போட்டு தான் அவங்க ஏன் கண் எடுக்கக்கூடாது, நான் என் கண்ணு தான் எனக்குலாம் எரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சண்டை பண்ணுவானுங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவானுங்க. அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சம்மதம் வாங்கிட்டு அதுக்கு வித்யாசாகர்கிட்ட பேசணும். வித்யாசாகர் அவர் கிட்டத்தட்ட கந்தானம் பண்ணுறதுக்கு வந்து அத்தனை ப்ராசஸ் பண்ணணும். அது எவ்வளோ ரிஸ்க்குங்கிறது, ஏன்னா எல்லாமே டைமிங்கில் எடுக்கிற டைமிங் ப்ராசஸ். இங்கே இருக்கிறதே நான் தான் கொஞ்சம் சின்ன பையன், 26 எனக்கு 26 வயசு தான் ஆகுது. இருந்தாலுமே நான் வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப லைவாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் பேசுகிறேன் நான். இந்த டெஸ்ட் இல்லாமல் எனக்கு கேஸ் மட்டும் 150 கேஸ் வச்சுருக்கிறேன். மர்டர் கேஸ் 3 வச்சுருக்கிறேன். எல்லாமே கேஸ் வச்சுருக்கணும். அது எல்லாத்தையுமே நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24/7 1000 ஃபோன் கால்ஸ் பேசணும். அது இந்த நம்ம வித்தியாசம் கந்தானம் வந்துச்சுன்னா கந்தானம் ஒன்ஸ் இறந்ததுலேருந்து அடுத்து கந்தானம் எடுத்து அவங்க போய் அவங்க எரிக்கிற வரையும் பேசணும். என் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் அனுப்பி விட்ருவேன். இன்கேஸ் அவங்களால அடக்கம் பண்ணுறது போதிய வசதி இருந்தால். அதே மாதிரி திருச்செங்கோட்டில் யார் இறந்து கந்தானம் பண்ணாலும் நம்ம அறக்கட்டளை சார்போம், கண்ணொளி தருவம் அறக்கட்டளை சார்போ போய் ஒரு மாலையும் ஒரு கோடியும் போட்டு அவங்களுக்கு வந்து இறந்தவங்க பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு சேலையும்
லேடிஸாக இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் வேட்டியும் போட்டு ஃபைனல் ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம அறக்கட்டளை சார்பாக அது ஒன்று போட்டுருவோம். அது வந்து இப்போ நம்ம அதை பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 பேர் நம்மளை பார்ப்பாங்க அந்த இடத்துல. நான் எந்த இடத்துல 100 பேர் அங்கே இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் நின்று நீங்கள் என்ன நினச்சாலும் என்னை சரி எது பண்ணாலும் சரி, நாங்கள் இது மாதிரி திருச்செங்கோட்டில் அறக்கட்டளை வச்சுருக்கிறோம், திருச்செங்கோட்டில் அறக்கட்டளை இது மாதிரி வச்சுருக்கோம், கண்ணொளி திருவண்ணாமலை அறக்கட்டளை வச்சுருக்கோம், இத்தனை பேர்த்த கந்தானம் எடுத்துருக்குறோம். இந்த கந்தானமும் எதுக்கு நாங்கள் வந்து எடுக்கிறோன்னா இந்த ரிச்சுவல்ஸ் எதுக்கு போடுறோம், இது மாதிரி லைவில் வந்து கோடி போடுறது இதெல்லாம் போடுறது வந்து உங்களை ஊக்குவிக்கிறதுக்கோசரம் மட்டும்தான் போடுறோம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் யாராவது இறந்தாலும் தயவுசெய்து எங்கள் நம்பர் கூப்பிடுங்க, இந்த மாதிரி அண்ணன் நம்பர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்பாட்டில் 100 பேர் இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இறக்குறவங்க எல்லாமே நம்ம ஏஜாக இறக்குறவங்கனால அந்தளவு அவங்க அந்த வீட்டிலலாம் அந்தளவு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. லோ ஏஜில் இருக்கவங்ககிட்ட போய் நம்ம கொஞ்சம் இதாக தான் போய் பேச முடியும். ஏன்னா அவங்களே பயங்கர மன வருத்தத்தில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த மாதம் மட்டும் மே மாதம் மட்டும் ஒரு 10 பேர் அடக்கம் பண்ணியிருக்கேன். 10 பேர் அடக்கம் பண்ணதோட ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரிஸ்க்கு. அதில் வந்து 5 பேர் அன்னோன் பாடி, பேர் ஊர் யாருமே கிளைமே கிடையாது, ஒரு சொந்தக்காரங்க கூட கிடையாது, கோடி துணி போடுறது கூட ஆள் கிடையாது. அது ஒரு நாள் நீங்கள் ஒருத்தரை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒருத்தர் மட்டும் இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு அன்னோன் பாடி இல்லை யாரோ ஒரு இறுதி சடங்கு பண்ணுற வழி இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு நாள் உங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவி ஒருத்தரை எடுத்து அடக்கம் பண்ணிங்கன்னா அதோட இது வந்து உங்களுக்கு வந்து நைட்டு நிம்மதியாக தூங்குவீங்க. ஓகேவா? நான் கிட்டத்தட்ட அவ்வளோ பேர்த்த 50 பேர் அடக்கம் பண்ணியிருக்கோம். இந்த அடக்கம் பண்ணுற ப்ராசஸ் வந்து பயங்கர ரிஸ்க் ப்ராசஸ். 1 ஹவரில் 100 ஃபோன் கால் பேசணும். அட்டன் டைமில் குழி வெட்டுறவங்கள்ட்ட பேசணும், அட்டன் டைமில் போஸ்ட்மார்ட்டம்கிட்ட பேசணும், அட்டன் டைம் ஆம்புலன்ஸில் பேசணும், அட்டன் டைமில் மாலை கோடி ரெடி பண்ணணும், அட்டன் டைமில் என் ஒர்க்கு அந்த வேலை ஸ்டேஷன் ஒர்க்கு ஸ்டேஷனில் எல்லாம் அங்கங்கே வச்சுருப்பேன். அதே டைம் அன்னதானம் வெளியே இருக்கும், அதை வீடியோ எடிட் பண்ணணும். அதெல்லாம் பயங்கர ரிஸ்க் ப்ராசஸ்ஸு. தொடர்ந்து இது வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ 110ங்கிறது அடுத்த வருஷம் என்னால் 1000 கந்தானமாக இருக்கும். அதுக்கு வந்து என்னால் முடிந்த முயற்சி. திருச்செங்கோட்டில் யார் இறந்தாலுமே நாங்கள் சேனியகுமார் அண்ணன் சாரு நாங்கள் எல்லாமே ஒரு லைவ்லேயே தான் இருக்கும். எப்போ எது நடந்தாலும் அடுத்த செகண்டே ஃபோன் எடுத்துருவாங்க. அந்த பேர் ஃபோன் இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து லைன் கொடுத்துருவாங்க. உடனே அடுத்த செகண்டு யார் சொல்கிறாங்க நாங்கள் போய் பேசிடுவோம், இல்லை அண்ணன் பேசிடுவாங்க. ஒரு டீம் செட் பண்ணி போயிட்டே இருப்போம். அடுத்த செகண்ட் வித்தியாசம் பேசிடுவாங்க. வித்தியாசம் 24/7 லைவ்லேயே இருப்பார். அது ரொம்ப கஷ்டம். இப்போ நானே ஒவ்வொரு அண்ணா இன்றைக்கி என்னால் முடியலைங்கன்னா நான் தூங்கிடுறேன், ஃபோன் சைலண்டில் போட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா முடியாதான். பட் அண்ணன் வந்து பயங்கர 20 எப்போ நைட் 2 மணிக்கு ஃபோன் அடித்தா கூட எடுப்பாங்க. ஏன்னா இறக்குறவங்க எப்போ எடுப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது நமக்கு. கூப்பிட்டா எனக்கு 24/7 அடித்தா லைவ்லேயே இருக்கணும், ஃபோன் அடித்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தினம் பிளான் லைவ்லேயே போயிட்டே இருக்கணும். பயங்கர ரிஸ்க் ப்ராசஸ்ஸு. ஏன்னா இந்த கந்தானம் வந்து அரசனில் வந்து எடுத்து உடனே அடுத்த 24 ஹவர்ஸில் வேறு ஒருத்தவங்க ஃபிட் பண்ணி உடனே கண் பார்வை தெரியுது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒரு இத்தனை நாளாக இருளில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கண் கொடுக்கறது வந்து மறுபடியும் புது உலகத்தை அவங்க பார்க்குற மாதிரி. அதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பேர் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்கிறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் யாருமே, நானுமே சரி அண்ணனும் சரி யாருமே இப்போ நான் இத்தனை இது செய்கிறேன் என்றைக்குமே நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே பண்ண மாட்டேன். என்றைக்குமே எனக்கு என்னால் என்ன செய்ய முடியும் சொசைட்டிக்கு அது நான் மட்டும் தான் செய்ய முடியும். நான் இது செஞ்சால் இது கிடைக்கும், இது செஞ்சால் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு என்றைக்குமே இருக்க மாட்டேன். வருங்காலத்தில் அப்படி செய்ய மாட்டேங்கிறது தான் என்னோட முதல் மைண்டில் மோட்டிவேஷனே. தினம் இது பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து ஃப்ரீயாக போடணும், இன்னொரு ஆம்புலன்ஸ் போடணும்னு ஒரு எய்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் பற்ற மாட்டேங்குது, நிறைய கேசஸ் வருது, நிறைய பேர் வந்து இல்லை. இது எல்லாமே ஆம்புலன்ஸும் எல்லாத்தையுமே நான் எடுக்க மாட்டேன். நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணாங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, எங்கே கொண்டு போகணும், எந்த ஏது, பணம் இருந்தால் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் போயிரு, இல்லாதவங்க மட்டும் ஒன்றுமே இல்லை நான் மட்டும் வா அப்படின்னு சொல்லி தான் போடுவேன். இருக்கிறவங்ககிட்ட யாருக்குமே ஆம்புலன்ஸ் ஓட்ட மாட்டேன். எந்த கேஸ் எடுத்தாலுமே எமர்ஜென்சி லைவ்ல ஆக்சிடென்ட் கேஸ் நடக்கிறது மட்டும்தான் இப்போ இங்கே நடக்கிறது மட்டும் எடுத்துருவோம். அது பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ண மாட்டோம். மித்தபடி ஷிஃப்டிங் பண்ணுறது எடுக்கிறது போன்றது எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி தான் பண்ணுவோம். எல்லாமே வந்து இப்போ வந்து பின்ன அன்னதானத்துக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஆம்புலன்ஸ் பெட்ரோல் போடுறதுக்குலாம் ஸ்பான்சர் தராங்க. அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச வரையும் நல்லா செஞ்சுட்டே இருப்போம். வாழ்க்கையிலே அதை நான் செஞ்சுட்டே இருக்கேன். அடுத்த கண்ணோட விழுத்துற வித்தியாசங்களுக்கு என்னால் முடிஞ்ச எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து பயங்கர ரிஸ்க் ப்ராசஸ்ஸு. ரொம்ப ஏன்னா மித்த வேலை அன்னதானம் கூட கொடுத்துடலாம், இல்லைன்னா கூட கடையில் சாப்பிடுவாங்க, அம்மா உணவு இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. 6 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட நானே எனக்கே
ஒரு 4-5 பேருக்கு போய் ஈர துணி போட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். போய் முதல்ல ஈர துணி போட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஈர துணி எடுத்து பஞ்சு எடுத்து அவங்க கண்ணில் வச்சு எல்லாமே நானே பண்ணிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் நாங்களும் வந்து வக்கீலாக இருக்கிறது மாதிரி டாக்டர் மாதிரி ஆகி கண் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேறு வழி கிடையாது, வேறு வழி கிடையாதுன்றது. ஏன்னா ஸ்பாட்டில் வெயிட் பண்ண முடியல. அந்த டைமிங் வந்து அந்த வெயிட் பண்ணுறதுக்குள்ள மனநிலைமை மாறலாம். இறந்தவங்க வீட்டில் மனநிலைமை மாறுறாங்க. அந்த மனநிலைமை மாறுறதுக்குள்ளே நம்ம அதை எடுக்கணும். அது வந்து பயங்கர கஷ்டம். அந்த அவனை லைவ்லேயே வச்சுக்கிட்டே இருங்க பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் என் சொந்தக்காரன் என்ன இருக்கிறான், எங்கே இருக்கான், அவனை லைவ் பிடிச்சி அவனை பிடிச்சி ஆனால் நான் தானே அப்படின்னு சொல்லி பேசி அவனை ஒரு லைவ்லேயே வச்சுருக்கணும். ரொம்ப கஷ்டம். ஒரு மணி நேரம் லேட் ஆச்சுனாலும் அதுக்குள்ளார நீங்கள் எரிக்கிறதுக்கு டைம் ஆகுது, அதிக டைம் ஆகுதுன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அதனால் வேறு வழி கிடையாது. அதனால தான் வித்தியாசம் லைவில் போய் அவரே எடுத்துருவார். அரசன் வெயிட் பண்ண மாட்டார். அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டேங்க, டக்குன்னு வெயிட்டே பண்ண மாட்டேன். டக்குன்னு தம்பி இது மாதிரி இதில் என்னன்னா முடிச்சு தினம் நைட்டு எனக்கு கரெக்டாக 9 மணிக்கு கூப்பிடுவார். தம்பி இன்னைக்கு 2 எடுத்தாச்சு, இன்னைக்கு 1 எடுத்தாச்சு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்தா அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு நான் ஃபோன் பண்ணாலும் அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அது அடுத்து என்ன இருக்கோ, இல்லை நான் ஃபோன் பண்ணாலும் அடுத்து என்ன இருக்கோ, அடுத்து 24 ஹவர்ஸ் ப்ராசஸ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்கும். ஏன்னா லைவில் வந்து அடுத்த கேசஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பயங்கர ரிஸ்க் லைவ்லேயே போயிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி மட்டும் 250 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம், காலையில் மதியம் நைட்டு. அது வந்து அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டே இருப்போம். இப்போ கண்ணொளி தருவ மரக்கட்டளைக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ப்ரோக்ராம் ஜூன் மாதத்தில் ஒரு 1000 கந்தானம் எடுத்துருவோங்கிறத இன்றைக்கி உறுதி கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சு நல்லா செய்வோம். அண்ணனுக்கு மனமாக நன்றிகளும் வாழ்த்துறோம். நல்லதே நடக்கும். கவர்னர் ஆகிவிட்டுருங்க. கந்தானம் வழங்கிய குடும்பத்தாரை வேற ஏதாவது ஃபேமிலியில் டொனேஷன் பண்ணதாலும் இந்த மேடைக்கு வர மாதிரி அழைக்கிறோம். இவங்க கூட வந்தவங்களே அழைக்கிறோம். கண்ணொளித்தரும் அறக்கட்டளை சார்பாக நம்ம கண்தானமும் வாங்குகிறோம். அது இல்லாமல் நம்ம கண்தானம் பண்ணுற அவங்க இவங்களுக்கு ஒரு ஒரு நன்றி இருக்கணும், ஒரு பாராட்டு தெரிவிக்கணுன்ட்டு நம்ம உடல் அடக்கமும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னா திருச்செங்கோட்டில் போயிட்டு நம்ம ரோட்டரி சங்கத்தில் நான் கேட்டேன், இந்த மாதிரி கண்தானம் பண்ணுற ஃபேமிலிக்கு எனக்கு உடல் அடக்கம் பண்ணித்தாங்கன்ட்டு. அதுக்கு உடனே சாந்திவனத்தில் அவர் ஜெகதீஷ் ஐயா உடனே முன் வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஐயா ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 3 கண்தானம் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து ரோட்டரி சங்கத்தில் வந்து கடந்த 35 வருடமாக இணைந்து பணியாற்றி வருகிறேன். என்னுடைய இது வந்து சேவை மனப்பான்மை தான் எங்களுக்கு. இப்போ வித்யாசாகர் வந்து எங்கள் இதில் ரோட்டரியில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அது சொன்னோன்னா சரி ரைட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து எங்கள் ரோட்டரி சங்கத்து மூலிமா அங்கே கண்தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எரிக்கிற அதை வந்து கட்டணத்தை நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம், நிறையா பண்ணுறோம். ஏன்னா எங்கள் லைன்ஸ் வந்து எங்களுக்கு முன்னாடி 20 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அங்கங்கே அவங்க ஆள் வச்சுருக்காங்க, டக்குன்னு உடனுடன் போயிடுறாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது. எங்கள் வர்றவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும் முதல்ல. ஏன்னா நம்ம சொன்னோம்னா அதை வந்து என்னமோ ஒரு இதாக நினைக்கிறாங்க, கண்ணை வந்து தோண்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் எங்களுடைய ரோட்டரி சங்கத்து மூலிமா நிறைய சேவைகள் செஞ்சுருக்கோம். ஜிஹெச்சுக்கு ஏகப்பட்டது செஞ்சுருக்கோம். எல்லா இடத்துக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இப்பயும் வந்து அவர் கேட்டார், கவின் கேட்டார், அவருக்கும் நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அவரும் வந்து அடுத்த வருஷம் இதில் மெம்பராக சேர்த்திருக்கோம். அதனால் அடுத்த வருஷம் செயல்படுவார். இந்த வித்யாசாகர் வந்து முயற்சி சாதாரண முயற்சி கிடையாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும், அப்போ தான் நம்ம இதை செயல்படுத்த முடியும். நம்மளுக்கு வந்து முதல்ல என்ன இருந்தால்தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட இதை பற்றி நல்லபடியாக பேச முடியும், அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். இது என்ன இருந்தாலும் எங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் 4 நாளைக்கு கூப்பிட்டானா என்னாச்சு, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காரு. நானும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறோம். ஒருத்தர் நைட்டு இறந்துட்டாங்க, லேட் ஆச்சு அப்படிங்கிறத வருது. ஒரு சிலர் இல்லை எங்கள் பையன் ஃபாரின்ல இருக்கான், அவன் வந்து பதில் சொல்லணும் அப்படி. அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அந்த இது சேவை நல்லா செய்கிறோம். இது வந்து கண்தானங்கிறது ஒரு மிக மிக சிறந்த தானம். அது வந்து எல்லோரும் வந்து விளைப்புணர்வோட நம்ம செயல்பட்டால் இன்னும் அதை வந்து நல்லா சொல்கிற மாதிரி இப்போ 108 வந்துன்னா 1008 வர்றதுக்கு கொஞ்சம் குறுகிய காலத்திலே அது செயல்படலாம். அதுக்கு வந்து எங்கள் திருச்செங்கோடு ரோட்டரி சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். மற்றும் வந்து வித்யாசாகருக்கு தலைவர் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்க வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நம்ம ஈரோடுனாவே எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஞாபகம் வருது மஞ்சள். அதே மாதிரி காவல்துறையில் எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம இவர் டாக்டர் சிவகுமார்னு சொன்னாலே இங்கே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
அந்த அளவுக்கு மக்களுடைய ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். ஸோ அவரை நம்ம மேடைக்கு அழைத்து அவரை வந்து வாழ்க்கை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வித்யாசாகர் அவர்களுக்கும், சிவகாசியிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் கணேஷ் அவர்களுக்கும், மற்றும் ரோட்டரி மற்றும் அறிவாசகத்தில் வந்திருக்கின்ற நண்பர்கள், மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கின்ற பல சமுதாய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஜே பாரதி, திரு செந்தில்குமார் அமைச்சு பணியாளர் சங்கம், காவிரி பாசன தலைவர் கலாயுதம் மற்றும் இங்குள்ள அனைவரையும் மீண்டும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணொளி தருவோம் அறக்கட்டளைன்னு ஆரம்பித்ததுடைய உண்மையான நோக்கம் நான் பேச சொல்கிறேன். நான் விருதுகளில் டிஎஸ்பியாக 2003 to 6 இருக்கும்போது அங்கே இருக்கிற அறிமுக சங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐ டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு காவலர்களுக்கு ஃப்ரீயாக கண் இலவச பரிசோதனை செஞ்சுட்டு நீங்களும் உறுப்பினர் ஆகுன்னு சொன்னாங்க. நானும் கண்தானம் பண்ணுறேங்கிற உறுப்பினரான அடுத்து சங்ககிரிக்கு வரேன். இப்படி நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கெல்லாமே வந்து செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் நான் வீட்டில் பார்த்தேன், ஒரு 7 அட்டை இருந்துச்சு. 7 இடத்துல நான் வந்து கண்தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது குறையா சொல்லலை, ஒரு எண்ணத்தை விதைச்சாங்க. அப்போ ஒரு எண்ணம் தோன்றியது, நிறைய பேர் உறுப்பினர் ஆகிறோம், பட்டு இறக்கும் பொழுது அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ரிலேஷன் அதுக்கு ஒத்துக்குவாங்களா, இறந்து எவ்வளோ நேரம், 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கண்ணை எடுத்தாகணும், எப்போ இறந்துருப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து பல தடை கற்களாக இருக்குது. இந்த கண்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யார் அணுகணும்னு தெரிஞ்சிருக்கணும், அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும், உடனே போய் எடுக்கணும். இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அத்தனை சிரமங்களையும் அவங்க வந்து 4876 எடுத்திருக்காங்க. அது பெரிய கிரேட்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ 110 எடுத்தது ஒரு சின்ன முயற்சி தான். ஒரு சூரியன்கிட்ட ஒரு மெழுகுறுத்தி உட்காந்துருக்கிற மாதிரி தான் நம்ம உட்காந்துருந்தோம். நான் ஐபிஎல்ல சொல்ல போனால் 150 ரன் எடுத்துக்கிங்க அப்படின்னா 2 ரன் எடுத்து பார்க்கணும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். பட் இப்போ தான் தொடங்கியிருக்கோம். நான் ஒரு காவல்துறையில் பணியாற்றுறதுனால நிறைய சாலை விபத்துக்களை பார்த்துருக்கேன். ஒரு நம்ம கண்தானம் எடுக்கிறதுல பெரிய கஷ்டமே அந்த டைமுக்குள்ளே எடுக்கணும், கண் தரமாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அல்லது டாக்டர் அங்கே போகணும். இது எல்லாமே இயற்கையாக இறந்து வரதுல ரொம்ப கஷ்டம். உறவினர் முன்னே ஒத்துக்கணும். பட் இது இவ்வளோ பெரிய தடங்கல்கள் இருக்குது. இந்த தடங்கல்கள்லாம் மீறி தான் அவங்க வந்து இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சாலை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா வித்தின் 1/2 hour அந்த பாடி எங்கே வருது, ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுது, அரை மணி நேரத்தில். ஏன்னா போக்குவரத்து பாதிப்பாக இருக்கும், இறந்த உடலை வந்து அப்படியே அங்கே விட்டுருக்க முடியாது. ஸோ இதில் ரொம்ப ஈஸி, அடிப்பட்ட உடல் ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுது. வழக்கு போடுறோம், ஏற்கனவே அடிபட்டு தான் இறக்குறான், போஸ்ட்மார்ட்டங்கிற பேரில் இன்னும் நம்ம அந்த உடலை வந்து உடைக்கிறோம். அப்போ அதில் 2 கீரல் பண்ண அந்த கருவிலியை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். குடிச்சிட்டு இறந்துட்டாங்களா, குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புகிறோம். அதில் ரிசல்ட் வந்தப்போ தூக்கி மண்ணில் தான் போடுறோம். இவ்வளோ வேலை செய்கிறோமே, கருவிலியை நம்ம எளிமையாக எடுத்துக்கிட்டால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய அமைச்சர் பெருமக்கள்கிட்ட நான் சொன்ன கருத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு சட்டம் இறந்த உடலிலிருந்து, அதாவது சாலை விபத்தில் அடிபட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடிய உடலிலிருந்து அரசே தாமாக அந்த கருவிலியை மட்டும் எடுத்துக்கொண்டால் என்ன, எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நிச்சயம் ஒரு நாளைக்கு தமிழகம் முழுவதும் யாரும் இறக்கக்கூடாது. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா மினிமம் 50 பேராவது இறக்குறாங்க. 100 கண்களை மிக எளிதாக நாம் பெற்றுவிடலாம். ஸோ அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துகளும் ஒத்துழைப்போம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்கள். நேற்று அரக்கோணத்தில் தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தோம் 1 வருஷத்துக்கு முன்னே. அங்கே இருக்கிற அமைப்பு ஒரு 7 அமைச்சர் பெருமக்களை போய் நேற்று தலைமைச் செயலகத்தில் பார்த்துருக்காங்க. வருகின்ற திங்கட்கிழமை கூட அமைச்சர்களையும் தமிழக முதலமைச்சர்களையும் பார்த்து இப்படி சாலையில் அடிபட்டு
இறக்கக்கூடிய கண்களிலிருந்து கருவிலிகளை தாமாக அரசு எடுத்துக்கொள்ளும் வண்ணம் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம். அதுதான் கண்ணொளி தெய்வம் அறக்கட்டளையுடைய உண்மையான நோக்கம். அதற்கிடையில் நாம் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு தான் வித்யாசாகர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து லைன் சக்திநாதன், பாரதி சார் எல்லாமே ஈரோடு இருக்கிற அத்தனை பேருமே உதவி செய்து இப்போ ஒரு 110 எடுத்துருக்கிறோம். ஏன்னா அப்போ எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். அறிவுரை எல்லாருமே சொல்லிடலாம். நாங்களும் ஒரு 110 ஜோடி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்கன்னா அந்த பேப்பருக்கு ஒரு வெயிட்டேஜாக இருக்கும். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து அது உலகிற்கு யூனிவர்சிட்டிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். கண்தானம் பெறுவது எளிதாக இருக்கும். எல்லாருமே ஃபீல் பண்ணணும். கண்தானம் பண்ணாமல் உடல் உறுப்பு தானம் பண்ணாமல் ஒரு பாடியை போய் புதைக்கிறது வேறு பொக்கிஷத்தோடு புதைக்காமல் நினச்சிக்கணும். அங்கே இருக்கிற மோதிரத்தை எடுத்துக்கிறோம், அழகான்கையர் கூட எடுத்துக்கிறோம், ஆனால் கண்ணை அப்படியே வீணாக விட்டு விடுகிறோம். அந்த மாதிரி மக்களிலிருந்து வந்து மனமாற்றம் நிறையா வரணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. சார் சொன்னது அருமையான பாயிண்ட். அவங்க சிவகாசி கணேஷ் சார் சொன்னது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கண்தானம் அப்படின்னாலே நானே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சேன், நானும் ஒரு கால்நடை மருத்துவர் தான், அப்படியே ஐபால் ஃபுல்லாகவே எடுத்துருவோம், அப்புறம் ஊனத்தோடு எப்படி புதைக்கிறது நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, கருவிழி மட்டும் எடுக்கணும்னு இப்போ ஒரு இதை கற்றுக்கிட்டேன். நீங்கள் கருவிழி மட்டும் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வேறு கூட உள்ளே வச்சுக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணி. இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து இதில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எனவே தமிழக அரசு ஒரு கண்தான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மிக முயற்சி எடுத்திருக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம். அந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உங்களுடன் சந்திப்போம் என்ற நம்பிக்கையை விடைபெறுகிறேன். நன்றி.